Hi guys, this is Black Shirt Review with Arun. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் ராஜா சாப். தேவக்கோட்டை சமஸ்தானத்தோட இளவரசி தான் பிரபாஸோட பாட்டி. அவங்கள அந்த சமஸ்தானத்திலேருந்து துரத்தி விட்டுடுறாங்க. அவங்க அதுக்கப்புறம் ஊருக்கு வெளியே ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்பை வாழ்ந்துட்டுருக்காங்க. ஒரு 30-40 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு அவங்க வீட்டுக்காரை பார்க்கணுன்னு ஆசை வருது. அதோட பிரபாஸோட தாத்தா அவங்கள பார்க்கணுன்னு ஆசை வருது. பிரபாஸை அவங்க தாத்தாவை எங்கே இருக்காருன்னு கண்டுபிடிச்சி சொல்லுன்னு அனுப்பிச்சி வைக்கிறாங்க. இப்படி அனுப்பி வைக்கிற பிரபாஸ் ஒரு பேய் வீட்டுக்குள்ளே போய் மாட்டுறாரு. அவர் ஏன் அங்கே போய் மாட்டுறாரு, ஏன் இந்த சமஸ்தானத்துலேருந்து அந்த பாட்டியை வெளியே அனுப்புனாங்க, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தில் ஒரு பெரிய பிரச்சனையே இது என்ன ஜானர் படம்னே கண்டுபிடிக்க முடியல. கொஞ்ச நேரம் ஒரு ஆக்ஷன் ஃபிலிமாக ஓடிட்டுருக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரொமான்டிக் ஃபிலிமாக போகுது, அப்புறம் ஹாரர் ஃபிலிமாக போகுது, ஃபிசிக்கலாஜிக்கல் மூவியாக கொஞ்சம் நேரம் போகுது. இன்னொரு முக்கியமான விஷயம், ஃபுல் மூவியும் காமெடி மூவியாக போகுது. ஆனால் எந்த இடத்துலையும் நமக்கு சிரிப்பு வராது, அது காமெடியானே நமக்கு தெரியாது. பல பேருக்கு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் தெரியும். பிரபாஸ்க்கு இந்த டேரக்டரை வச்சு ஒரு ஆக்ஷன் மூவி பண்ணணுன்னு ஆசை போல் இருக்குது. இந்த டேரக்டருக்கு பிரபாஸை வச்சு ஒரு பேய் மூவி பண்ணணுன்னு ஆசை போல் இருக்குது. சரி, ரெண்டு பேரும் ஒரு மனசு வந்து கடைசியாக ஆக்ஷன் ப்ளஸ் பேய் மூவியாக இதை எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே ஒரு ஆக்ஷன் மூவியாக போயிட்டுருக்கோம். செகண்ட் ஹாஃப் டப்புன்னு அப்படியே பேய் வந்து உள்ளே நுழைஞ்ச மாதிரி பேய் மூவியாக கன்வெர்ட் ஆகி ஓட ஆரம்பிச்சிடும். இதுவே இந்த படத்தை ஃபுல்லாக கெடுத்துருச்சு. இல்லை காமெடின்ற பேரில் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரையும் இந்த படத்தை எடுத்து வச்சுருக்கானுங்க. பேசிக்கலி ஒரு தெலுங்கு மூவி, ஆனால் இதில் தமிழ் ஆளுங்களாம் இருப்பாங்க. இவங்க தமிழ் ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக நம்ம தமிழ் படத்தெல்லாம் சுட்டு இதில் போட்டு வச்சுருக்கானுங்க. டேரக்டர் கேட்டிருப்பார் போல இருக்குது, தமிழ் ஆடியன்ஸ் எந்த மாதிரி பேய் மூவிலாம் பார்ப்பாங்க அப்படின்னோடனே இவங்க என்ன பண்ணியிருக்கானுங்க, காஞ்சனா, அரண்மனை, யாமிருக்க பயமேன், அருந்ததி அப்படின்னு இருக்கிற எல்லா மூவி கேசட்டையும் கொடுத்துட்டானுங்க போல இருக்குது. அவர் எல்லாத்துலேருந்தும் ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு ஒரு குழம்பு ஒன்று கிண்டிட்டாரு. பேய் படத்தில் 3 ஹீரோயின் வச்சுருக்காங்க. இந்த 3 ஹீரோயின் வச்சது தப்பு கிடையாது. ஆனால் இந்த 3 ஹீரோயினுக்கும் இம்பார்ட்டன்னா இல்லை இந்த ஸ்டோரியில் ஏதாவது முக்கிய பங்கு கொடுக்கணும்ல, ஒன்றுமே கிடையாது. 3 ஹீரோயினுக்கு என்ன வேலைன்னா ஹீரோ கூட சேர்ந்து டூயட் ஆடணும், காமெடிலாம் பண்ணும்போது கூட சேர்ந்து சிரிக்கணும், அதுக்கப்புறம் சம்மந்தமே இருக்காது ரொமான்ஸ் பண்ணணும். இதுதான் இந்த படத்தில் 3 ஹீரோயினுக்குமே வேலை. ஸ்டோரி வைஸ் பார்க்கும்போது இது பல கதையோட ஒரு வருஷனாக இருக்கும். எந்த படத்துலேருந்து எடுத்ததுன்னு நம்மளாலே யூகிக்க முடியாது. ஏன்னா அத்தனை படம் இந்த கதைக்குள்ளே இருக்குது. சாங்லாம் வந்து 10 நிமிஷத்துக்கு ஒரு சாங்கு, அரை மணி நேரத்துக்கு ஒரு சாங்கு அப்படின்னு சொல்லி எல்லா சாங்கும் ஷூட் பண்ணிட்டாங்க போல இருக்குது. தேவையே இல்லாமல் அந்தந்த இடத்துல வச்சு விட்டானுங்க. 3 மணி நேரம் கொலையாக கொண்டுட்டாங்க. பஞ்சி ஜம்பிங் பண்ணுறதும் இந்த படத்துக்கு போகிறதும் ஒன்று தான். அப்படி மூச்சு முட்டும். நீங்கள் இந்த படத்தை போய் பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.